அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நான் மதியமே கொண்டு வந்திருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி ஐடி பயங்கரமா இறங்கியிருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நிஃப்டி ஐடில கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஃபர்தரா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, 201 பாயிண்ட் வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. நல்ல சரிவில் இருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 281 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆயிட்டு இருக்கு. நல்ல சரிவிலையும் பேங்க் நிஃப்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் கரெக்ஷன் தான். நிஃப்டி எஃப்எம்சிஜியும் கரெக்ஷன் தான் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா, 169 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 312 பாயிண்ட் கரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி காலைல இருந்து நான் பார்க்கும்போது 1300 பாயிண்ட் மேலே இருந்துச்சு. இப்போ 1269 பாயிண்ட் பார்த்தா கரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு 4.5% கரெக்ஷன் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மார்க்கெட்டில் அசெஞ்சர் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பங்கு சரிவு ஒரு நல்ல சரிவு நோக்கி போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 18% கிட்ட சரிவு நோக்கி போயிருந்தது அசெஞ்சர் அடிச்சு இறக்குனது வந்து காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆன செகண்ட்லேருந்து ஐடி செக்டரில் எல்லா மெயின் பங்குமே கரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அவசரப்பட்டு தேவையில்லாத பங்குகள் வாங்காமல் இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அசெஞ்சர் என்ன ரீசனால இறங்கிருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு நான் உங்களுக்கு ஓனாக சொல்கிறேன். அசெஞ்சர் பொறுத்தவரைக்கும் அவங்களோட வருவாய் மதிப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதுனால நேற்று சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு 19% சரிவு நோக்கி இருந்துச்சு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 18% கரெக்ஷன் ஆயிடுச்சு. நான் நேற்று உங்களுக்கு மார்க்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அசெஞ்சர் பார்த்தீங்கன்னா $127 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 17.97% ஒரு 18% கரெக்ஷன் ஆயிருக்கு. நல்ல சரிவு இதை போன நாள் தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் செக்டர் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா டிசிஎஸை கொண்டு வந்திருக்கேன். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2105 பார்த்தா ட்ரேடிங் நீங்க போயிட்டு இருக்கு. கரண்ட்ல நம்மளுக்கு ஒரு 2074 கிட்ட கிடைச்சது. ஆல்மோஸ்ட் பங்கு மேலே ஏறதுக்கான வாய்ப்பை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. நல்ல கட்ட ஒரு சரிவில் இருக்கு பங்கு. மிஸ் பண்ணாம இந்த மாதிரி பங்குல நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், பங்குகள்ல எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அந்த பங்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணா போதும். அவசரப்படாம தெளிவான புரிதலோட நீங்க பண்ணாலே போதும். நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கு. அதை மட்டும் நீங்கள் தேடி பிடிச்சாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். டிசிஎஸ் நான் பிடிச்ச ரேட் பார்த்தீங்கன்னா $2074 நான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கன்சிடர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் $30 கிட்ட மேலே ஏறி இருக்கு ஒரு ஸ்டாக்குக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட், நல்ல சரிவுலாம் பிடிச்சிருந்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லது. பிடிக்காதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்டில் கரெக்டாக சரிவு நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த சரிவை நோக்கி வரும்போது நம்ம பங்குகளை பிடிக்கணும். நாங்கள் ஒரு சில பங்குகள் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த பங்குகள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு ஃபர்தராக அடுத்த பங்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன பங்கு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் தான். டிஎல்எஃப் இன்னைக்கு கரெக்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பட் ஏன் இதை நான் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ்ல கிடைச்சது. ஒரு 500 கிட்டலாம் கிடைச்சது. அதனால தான் இதை ஜஸ்ட் கொண்டு வந்திருக்கு ஐடி பங்குல. அவசரப்படாம இந்த பங்கு கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணி அப்புறம் உள்ள போங்க. அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஆல்மோஸ்ட் பங்கு பீக்ல இருக்கு. இன்னும் நம்ம சரி நோக்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா உள்ள போகலாம். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா அமர்ராஜா பேட்டரி தான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிது. நான் எல்லாருக்குமே அப்டேட் பண்ணேன். அமர்ராஜா பேட்டரி கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம இந்த பங்கை வாட்ச் பண்ணுங்க சொல்லிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தா பங்கு பீக்ல போயிடுச்சு 844க்கு. இந்த பங்கு ஏறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த செக்டாரை மிஸ் பண்ணாதீங்க. எலக்ட்ரிக்கல் செக்டார் பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி நம்மளுக்கு கை கொடுக்கும். அதனால தான் இன்னைக்கு அமர்ராஜா பேட்டரி கொண்டு வந்திருக்கேன். இந்த பங்கு இன்னும் சரிவு நோக்கி வரட்டும். அடுத்த சப்போர்ட் வச்சு பிரேக் ஆச்சு நம்ம உள்ள போகலாம். ஒரு 800 கிட்ட பிரேக் ஆகட்டும். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 670 கிட்ட கிடைச்சது. இந்த லெவல் ஒரு 700 கிட்ட கிடைச்சா கூட நம்மளுக்கு நல்ல லெவல் தான். இன்னும் கரெக்ஷன் நோக்கி வரட்டும். அதனால தான் இந்த பங்கையும் கொண்டு வந்திருக்கேன். அவசரப்படாமல் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு சரிவு நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. நல்ல டிப்ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சரிவில் தான் போயிட்டு இருக்கு பங்கு இன்னைக்கும். நல்ல ஒரு லெவலை கன்சிடர் பண்றதுக்கான லெவல் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம பங்குல சூஸ் பண்ணணும். அவசரப்பட்டு பீக்ல வாங்க தவிர்த்துட்டு இந்த மாதிரி லோல கிடைக்கும் போது நம்ம வாங்கணும். இதனால தான் உங்களுக்கு கொண்டு வர ஒவ்வொரு பங்கையுமே தெளிவாக அனலைஸோடு கொண்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம ஒரு பங்கை சூஸ் பண்ணும்போது நல்ல கம்பெனியா, அதனுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கு, ஆஃப்டர் சேல்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ண போறாங்க, எல்லாமே பார்க்கணும். பார்த்து தான் ஒரு பங்கை சூஸ் பண்ணணும். அதனால தான் இன்னைக்கு கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். கம்பல்சரி இதில் பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல லெவலில் பங்கு வந்துட்டு இருக்கு. கன்சிடர் பண்ண நினைக்கவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பீக்கில் ஒரு சில வாங்கியிருப்பீங்க. ஆவரேஜ் பண்ணுறதுக்கான டைம் இது. ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கான டிஃபரன்ஸ் நல்ல ரேஞ்சில் ஒன்று கிடைச்சது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ரேஞ்ச் $4771. அதை நோக்கி வரட்டும். இன்னும் நல்ல ஒரு செல்லி ப்ரெஷர் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதனால நான் கொண்டு வந்தேன். பங்கு பீக்ல தான் இருக்கு. அவசரப்பட வேண்டாம். பொறுமையா இருந்து நல்ல லெவல் வரும்போது கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு டாடா எல்எக்ஸி. நம்மளுக்கான அடுத்த கரெக்ஷன்ல கிடைக்கிற இந்த பங்கை மிஸ் பண்ணக்கூடாது.
பங்கு ரேட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் கேப் பங்கு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பங்கு சூஸ் பண்ணி தெளிவாக எடுங்க. நல்ல கரெக்ஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் சரியான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஒரு 2வது டைம் இது வந்து கன்சிடர் லெவல் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பிஃபோர் ஒரு டைம் வந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடர் லெவல் வந்துட்டு இருக்கு. 4000 பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி நான் பை பண்ணுவேன். ஸோ அதனால தான் கன்சிடர் லெவலில் இன்னைக்கு இந்த பங்கையும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. இல்லை எனக்கு கம்மி ரேஞ்சில் வேணுன்றவங்க கம்மி ரேஞ்சில் நான் ஒரு ஸ்டாக் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா சஜிலிட்டி தான். ஸோ நம்மளுக்கான டிஃப்ரென்ஸ் பிஃபோர் மந்த் நம்மளுக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 ரூபா கிடைச்சது இந்த பங்கு எனக்கு. ஆல்மோஸ்ட் பீக்கில் ஒரு 1000 ஸ்டாக் வாங்கி இதை விற்றேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 ரூபா, ஒரு ஸ்டாக்குக்கு 9 ரூபா எனக்கு கிடச்சிது. அப்போ 9000 கிட்ட எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சி. ஸோ இந்த மாதிரி தான் பங்கை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி விற்கணும். ஸோ இந்த மாதிரி கம்மி அமௌண்ட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பங்கை சூஸ் பண்ணிங்க. சஜிலிட்டி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 39 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷனில் இருந்த பங்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ண நினைக்கிறவங்க வாட்ச் பண்ணுங்க. எனக்கு கம்மி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு கெயின் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல பங்கு மிஸ் பண்ணாமல் சஜிலிட்டி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா எல்டி மின்ட்ரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐடி பங்கில் இன்னைக்கு சரியான சர்வி இதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி இந்த பங்கு இது. ஸோ இதை ஏன் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா ஐடி செக்டரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பங்கு இது. ஆல்மோஸ்ட் நீங்களே பார்த்தா தெரியும், நல்ல பீக்கில் போயிட்டு 6500 கிட்ட போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 50% கரப்ஷன் கிட்ட இருக்கு. 3804 ரூபாய் இன்னைக்கு ட்ரேடிங் போயிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணுங்க. பீக்கில் இருக்க பங்கு. ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி தான் பை பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்டயும் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. ஒரு 1 or 2 குவான்டிட்டி தான் பை பண்ண முடியும் என்னாலையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் சேவிங் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுறேன்னு வச்சு தாராளமாக இதை பண்ணுங்க. எல்டி மின்ட்ரி நோட் பண்ணிக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல பங்கு மிஸ் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஃபார்மாவில் நாட்கோ கொண்டு வந்திருக்கேன். பங்கு வந்து மிஸ் பண்ணிட்டோம், நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு பங்கு. இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னும் இறங்கிச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். இதில் வந்து இந்த பங்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆகட்டும். அடுத்த கட்ட சரிவு வரும்போது கம்பல்சரி நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ இல்லை நீங்கள் பீக்கில் வாங்கிருக்கீங்க, ஒரு 1200 கிட்ட வாங்கிருக்கீங்க, ஆவரேஜ் பண்ண நினைக்கணும், ஆவரேஜ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ நல்ல லெவல் தான் பங்கு இருக்குது, கன்சிடர் லெவல் தான் இருக்குது இப்போ ரைட் நோ. ஸோ இன்னும் கொஞ்சம் கரப்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்த கட்ட சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா உள்ளே போக, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா பிசாப் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு 307 ரூபா கிட்ட கிடைச்சது ஸ்டாக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம பிடிச்சோம். அகைன் பார்த்தா ஒரு 322 ரூபா கிட்ட வந்துட்டு இருக்கு பங்கு. ஸோ இன்னைக்கு காலையிலே ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துட்டு இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ பங்கு உங்களுக்கு இந்த மாதிரி கம்மி ரேட்டில் வேணுன்றவங்க பிசாப்டை கன்சிடர் பண்ணுங்க. நல்ல கரப்ஷனில் இருக்கு பங்கு. இதெல்லாம் 500 கிட்ட போன பங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்ல பீக்கில் போயிட்டு சரியான கரப்ஷனில் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் 867 ரூபா கிட்ட போயிருந்த பங்கு. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 to 60% கிட்ட கரப்ஷன் ஆயிருக்கு. நல்ல சரிவில் இருக்கு பங்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா டெக் மஹிந்திரா. ஸோ டெக் மஹிந்திரா இன்னும் கொஞ்சம் கரப்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். இன்னும் கரப்ஷன் நோக்கி போச்சுன்னா கம்பல்சரி டெக் மஹிந்திரா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ உள்ள வந்துடும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணும்போது தெளிவாக தான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ இந்த பங்கு மட்டும் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ இன்னும் சரிவு வரட்டும். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சது 1307க்கு. பட் அந்த டைம் நம்ம பிடிக்காம விட்டுட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா கம்பல்சரி இந்த ஐடி செக்டரில் டெக் மஹிந்திரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கரப்ஷன் நோக்கி அந்த கரப்ஷன் நோக்கி போச்சுன்னா நம்ம கன்சிடர் பற்றி யோசிக்கலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அதனால தான் இன்றைக்கி இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. நல்ல லெவல் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HCL டெக் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 1124 ரூபா இப்போ கரண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பங்கு நல்ல ஒரு லெவலில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல பீக்லேருந்து கரப்ஷன் ஆயிருக்கு. அடுத்த கட்ட சப்போர்ட்டு, அடுத்த கட்ட வாய்ப்பு நம்மளுக்கான கொடுத்துட்டு இருக்காங்க HCL. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். நான் இன்னைக்கு இதையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல லெவலில் வந்துச்சு பங்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு கன்சிடர் நோக்கி எல்லா பங்குமே சூஸ் பண்ணியிருக்கேன். ஐடி செக்டரில் ஒரு 4-5 பங்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பங்குகள் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எனக்கு தேவையான பங்கு மட்டும் சூஸ் பண்ணிக்காதே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா பாருங்கள். ஸோ HCL இன்னைக்கு கன்சிடர் லெவல் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பங்கை வாட்ச் பண்ணி வாங்குங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் கிடைக்கிறதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸோ வரும்போது மட்டும் தான் பிடிக்க முடியும். இந்த மாதிரி லெவல் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். அப்போ நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையாக நல்ல லெவல் வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இன்ஃபி தான். இன்ஃபி காலிலேருந்து பார்க்க சரியான கரப்ஷன் 1044 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் 1037 ரூபா 38 ரூபா பை பண்ணேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இன்னும் கரப்ஷன் தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் லெவலில் இருக்குது.
ஸோ அகைன் இந்த பங்கு வந்து பீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த பங்கெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி இருக்கணும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருங்க. கன்சிடர் லெவலில் அடுத்த பங்கு இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் கரண்ட் மார்க்கெட் போயிட்டுருக்கு, வாங்க நினைக்கிறோம் தாராளமாக 3 o'clock வாங்கிடுங்க. 325 மேலே க்ளோஸ் ஆகிடும் மார்க்கெட்டு. ஸோ 330 லாஸ்ட் டைம். ஸோ அதுக்கு முன்னாடியே பை பண்ணுங்கள். மிஸ் ஆச்சுன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் மண்டே. ஸோ இன்னைக்கு வந்து பிளாக் டேவாக போயிட்டுருக்கு ஃப்ரைடேல. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷன் நிறைய பங்குகளை மண்டே அப்படியே தலைகளாக மாறும். ஸோ வாங்க நினைக்கிறோம் மிஸ் பண்ணாமல் இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் இன்றைக்கி ஃபர்தராக வீடியோவே நான் குயிக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்தராக நான் அப்டேட்டில் என்னென்ன வருது உங்களுக்கு ஈவினிங் நான் கொண்டு வரேன். ஒரு சில ஸ்டாக் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நான் கன்சிடர் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக இப்போ இன்றைக்கி கிடைச்ச பங்குகளை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், தென் பார்த்தீங்கன்னா பிசாஃப்ட், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா. ஸோ இந்த 4மே வாட்ச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது பிடிச்ச பங்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை லோ ரேஞ்ச் எனக்கு பிடிக்கணும்னா சஜிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஐடிபிஸும் நீங்கள் நல்ல கரெக்ஷனில் இருக்குது. 30 ரூபா கிட்ட போயிட்டுருக்கு. கம்மி அமௌண்ட், நம்ம டீ குடிக்கிற காசு, ஜஸ்ட் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 30 rupees தான் அந்த ஸ்டாக்கு. ஐடிபிஸை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1000 ஸ்டாக் வாங்கி வச்சுங்களேன், ஜஸ்ட் 1 rupee நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 1000 உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி பங்குலாம் சூஸ் பண்ணி வச்சுங்க. ஐடிபிஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல லெவலில் இருக்குது பங்கு. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக ஆஃப்டர்நூன் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நான் நைட்குள்ளே ஒரு சம் வீடியோ கொண்டு வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஏதாவது நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணி ஒவ்வொரு பங்கும் சூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தி பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ கரெக்டாக பில்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக கொண்டு வந்தேன். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் அதுக்குள்ளே வாங்க நினைக்கிறோம், தாராளமாக வாங்குங்க. ஸோ ஃபர்தராக நான் ஈவினிங் வீடியோவில் சில அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள், வீடியோ பார்க்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.